வீட்டு ஆளுங்களாமா? ஆமாமா. ம். யாரும்மா அது? தெரிஞ்சவங்க. ஓ, வாங்க ஆண்டி. வாங்க பவித்ரா. ஆ, உள்ள வாங்க. ஆ ம். உட்காருங்க ஆண்டி. ஆ அட்ரஸ் வாங்குனீங்க, வரவே மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல வந்திருக்கீங்க. சரியான நேரத்துல வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராம இருக்க முடியுமா? இந்தாங்க. ஆ. உங்களுக்கு? இல்ல வேண்டாம். ம். சரியான நேரம்னு சொன்னீங்க. ஆமா, வளகாப்பு பண்றதுக்கு 7வது மாசம் தானே சரியான நேரம். ஆமா பாரதி, உனக்கு வளகாப்பு பண்றதுக்கு தான் நானும் பவியும் வந்திருக்கோம். சரி பவி, அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் நீ போய் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. வேணாம் பவித்ரா. இல்ல, யாரையும் கூப்பிட வேண்டாம். ஏமா, வளகாப்பு நடத்தும் போது 4 பேரோட பிரசன்ஸ் அவசியம் தானே? இல்ல வேண்டாம் ஆண்டி. அந்த 4 பேர் வந்து வாழ்த்தவே தேவையில்ல. ஆமாமா, அவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்க இல்ல. அத்தை, வேணான்னா விட்டுறலாமே. சரி, இத பாரு. இதுல புடவை, பூ எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நீ அழகா அலங்காரம் பண்ணிட்டு வரணும், சரியா? இந்தா பவி, நீ கூட போ. இந்த போறேன் அத்தை. இந்த ரூம் தான். பாத்து. பவி, யாருன்னு போய் பாரு. ஆ. என்னம்மா ஏதோ நலங்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு? ஆமாமா. நல்ல விஷயம் தான் பண்றீங்க. சரி, எங்க பையனை காணோம்? அவன் ஒரு வேலையா வெளியில போயிருக்கான், அதனாலதான் வரல. ம். நீங்க வாங்க, வந்து நலுங்கு வைங்க. இல்லம்மா, இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நான் கலந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நல்ல விஷயம் பண்றீங்க. கதவை திறந்து வச்சுட்டு பண்ணலாமே. ஆ, சரிங்க. சரிம்மா. காட்டு.
பவிமா வா, நீ பண்ணு. ஆ. ஹேய், என்னது இது? எதுக்கு அழற? இந்த மாதிரி நேரத்துல இப்படி அழவே கூடாது. கொஞ்சம் முன்னாடி கூட என்ன நானே நொந்துதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிமிஷத்துல அப்படி வெக்ஸ் ஆகி பேசினது தப்புன்னு உணர்றேன். என் வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. ஆனா எந்த விதமான நல்லதும் நான் விரும்புற மாதிரி நடந்ததே இல்ல. ஏய், இங்க பாரு, முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறத நிறுத்து. இந்த மாதிரி பேசவே கூடாது. இந்த வளகாப்பு சடங்கு எதுக்கு ஒரு பொண்ணுக்கு நடத்துறாங்க தெரியுமா? பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. அந்த மறுபிறப்பு சிறப்பா நடக்கிறதுக்கும் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்காகவும் தான் இந்த வளகாப்பு சடங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் நியாயமா நடந்திருக்கேன். அது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. அத்தை சொல்றதுதான் சரி. எனக்கு கூட என் வளகாப்புல தான் நிறைய பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சது. உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எப்பவும் நல்லா இருப்ப. மாயா, என்னைக்காவது ஒரு நாள் தப்பிச்சே தருவேன். அன்னைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன மாமா, இந்த மாயாவை உயிரோடவே விடக்கூடாது, கொன்னுடணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது இல்ல? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஐம் சாரி மாமா. ஐம் ரியலி சாரி. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திடீர்னு வேற மாதிரி பேசுற? நடிக்காத. உனக்கு என்ன வேணுமோ அதை ஸ்ட்ரைட்டா கேளு. என் குடும்பத்தில் இருக்கவங்கள தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாத. விட்டுடு, போதும். நம்ப முடியல மாமா. நம்பவும் மாட்டீங்க. ஆனா நம்பித்தான் ஆகணும் மாமா. டேய், மாமாவை கட்ட விட்டு விடு. நிஜமாதான் சொல்றேன், அவுத்து விடுங்கடா. மாமா, இப்ப தப்பிச்சு போகணும்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா, நான் மாறினதுக்கு காரணம் என் அப்பாவோட திடீர் முடிவு. எப்பவும் போல நான் உங்க பொண்ணுன்னு ஊர் முன்னால ஒத்துக்குங்கன்னு கேட்டேன். உடனே எங்க அப்பா அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. என் அக்கா, அதாவது உங்க வைஃபும் வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நிஜமா சொல்ற? இதெல்லாம் என்னால் நம்ப முடியல. என்னாலையும் நம்ப முடியல மாமா. ஆனா அதுக்கான வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட எல்லாருமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அங்க ஊர் பெரிய மனுஷங்க முன்னால எனக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறாரு.